வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். நடந்து முடிந்த அந்த தேர்தல் கணிப்பு ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு மக்களுடைய அந்த வாக்களிப்பதற்கு எதிர்மாறாக கருத்து கணிப்புகள் மாறி மாறி ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களிடத்தில் அவநம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மக்களுமே இன்றைக்கு ஒரு ஆட்சி அமைப்பை மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு தொகுதி ரீதியாக, மாவட்ட ரீதியாக நடந்த அநீதிகள் என்பது ஊடகங்களுக்கு தெரிந்தால் கூட ஊடகங்களும் மக்களைப் போல 5 வருடத்தினுடைய அடிமைகளாக மட்டுமே பாவிக்கப்படுகின்றார்கள். எந்த விதத்திலுமே ஊடகங்கள் தங்களுடைய உண்மையான அந்த வெளிப்பாடை கொண்டு வந்து மக்களிடத்தில் பதிவு செய்ய முடியாமல் மக்களைப் போல அவர்களும் அடிமைப்பட்டு விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கின்ற அந்த பணத்துக்காக ஸ்கிரிப்டை வாசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக மட்டுமே ஊடகம் முழுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எதிர்த்து ஏதாவது பதிவிட்டால் கூட அடுத்த நாள் அவர்களுடைய அந்த ஊடகம் நிறுவனங்கள் முழுமையாக மூடப்படும். அங்கிருந்து எத்தனை பணியாளர்கள் விரட்டியடிக்கப்படுவார்கள் என்ற நிலைப்பாடு அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கட்ட பஞ்சாயத்து ஆட்களை வைத்து ஆட்சி அமைத்த ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை கடந்த 5 வருடம். இன்னும் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த காவல் அதிகாரிகளும் ஊடகங்களும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமைகளாக கொடுக்கின்ற பணத்துக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மைத்தன்மையை கொண்டு வந்து மக்களிடத்தில் சொல்லுகின்ற இந்த ஊடகம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அடிமைகளாகவா அல்லது பணத்துக்காகவா என்று இனி வரும் காலங்களில் அவர்கள் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும். ஊடகங்கள் என்றைக்குமே மக்களுடைய அவர்களுடைய நிலைப்பாட்டை கொண்டு வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை நிறுவனங்களாக பணியாற்றிய காலம் மாறி இன்றைக்கு கொடுக்கின்ற பணத்துக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விசுவாசிகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எத்தனை இந்த மாவட்டத்தில் நடந்த அநீதிகள், தேர்தல் காலகட்டங்களில் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக, தொகுதி ரீதியாக இருக்கின்ற அனைத்து வகையான பிரச்சனைகளையும் ஒரு அட்டவணையிட்டு மக்களிடத்தில் பிரதிபலித்திருந்தால் அது மிகப்பெரிய அந்த மாற்றத்துக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும். ஆனால் அனைத்து வகையான வன்கொடுமைகளை மறைத்து அதை மறைப்பதற்கு இன்னொரு புதிய பிரச்சனையை எடுத்து வந்து மிகப்பெரிய அளவில் அரசியல் சாதுரியம் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. ஊடகங்கள் இனி வரும் காலங்களாவது உண்மைத்தன்மையை மக்களிடத்திலும் அரசாங்கத்திடம் கொண்டு வரும் பொழுது மக்களுக்குரிய அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும், மக்களை பாதுகாக்க முடியும். ஒவ்வொரு இடத்திலுமே ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த பனையேறி மக்களை காவல் அதிகாரிகளே துப்பாக்கி சூடு நடத்துவது எந்த ஊடகத்திலுமே மிகப்பெரிய அளவில் வரப்படவில்லை. ஏதோ ஒரு யூடியூப் சேனல் போன்ற அனைத்திலுமே, அதுவும் இளைய சமுதாயம் மட்டுமே அதை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு ஊடகங்கள் வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிறது. விஷத்தன்மையுள்ள இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கின்ற ஸ்கிரிப்டை மட்டுமே. இதை அனைத்துமே மாற்றப்பட வேண்டும். இது ஒரு எச்சரிக்கையான பதிவாகவே இங்கு நான் பதிவிடுகின்றேன். வரும் காலகட்டங்களில் ஒரு கடுமையான சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படும். மக்களுக்காக உழைக்கப்பட வேண்டிய ஊடகங்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விசுவாசிகளாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து மக்களும் ஒவ்வொரு இடத்திலுமே கொடுக்கின்ற அந்த பணம் மட்டுமே உங்களுடைய மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இந்த ஊடகங்கள் நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வளர்ந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அங்கீகாரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அந்த மக்களுக்கு எந்த விதத்திலுமே பயனளிக்காமல் ஒரு தனி அரசியல் கட்சிக்கு உழைத்து கொண்டிருக்கும் அனைத்துமே மாற்றுவதற்குரிய ஆட்சி அமைப்பு கண்டிப்பாக வரும். அனைவருக்காக விடுதலைக்காக காத்திருப்போம். நன்றி மக்களே.